அப்போ நீங்கள் வந்து நீங்கள் தீர்மானிக்கிறதா விஷயங்களா? ஜனநாயகத்தில் வந்து கேள்வி கேட்குறது தான் முக்கியமான உரிமை. நீ ஏன் அதை வச்சிருக்க நாங்கள் கேள்வி கேட்குறது? கேள்வி கேட்கலன்னா ஜனநாயகமே இல்லை சார். வித்தவுட் கேள்வி கொஸ்டின்ஸ் தான் வந்து ஜனநாயகத்தை வந்து உயிர் துடிப்போட வச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன் எதற்கு எப்படின்ற கேள்வியை கேட்டே தீரணும். அதனால் நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க, எதுக்காக வச்சுருக்கீங்க, என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா? அப்போ மக்களுடைய விருப்பம் என்ன ஆகுது? அப்போ நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்யலை. ஜனாதிபதியோ கவர்னரோ கடமையை செய்யாத போது நிச்சயமாக கோர்ட் உள்ளே வரதான் செய்யும். உங்களுக்கு இந்த தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எதேச்சிகாரத்திலேயே பழகிட்டீங்க. நீங்கள் இந்த பாஜக 10 வருஷம் கோர்ட்டு தீர்ப்பையும் மாற்றுறது தான் உங்கள் வேலை. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகாரிகளை மாற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு ஆர்டினன்ஸை போட்டு சட்டமாக்குறீங்க. நீங்கள் தேர்தல் கமிஷனர் செலக்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதில் உறுப்பினராக இருக்கணும் பேனல்னு போட்டால் அதை நீங்கள் மாற்றி ஒரு மந்திரியை வந்து பேனலில் போடுறீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத நீங்கள் இதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? நீங்கள்